Good morning, student. Today we will see the current affairs analysis dated 9th May 2020. These are the listed articles we are going to discuss. Let us start our discussion. First news: abolition of post in military engineering service in பேரு. அந்த சர்வீசஸ் கிட்டத்தட்ட 9,000 personnel are appointed in this post. இந்த போஸ்ட் இப்போ அபாலிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான மெயின் ரீசன் வந்து அந்த எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. 70% வந்து ஆனுவலி அலாகேட் பண்ணக்கூடிய பட்ஜெட்டில் மொத்த 100% பட்ஜெட்டில் 70% பட்ஜெட் வாஸ் யூஸ்டு ஃபார் சேலரி, பேமெண்ட் ஆஃப் சேலரி, அலவன்சஸ், பென்ஷன்ஸ் இதுக்கே பயன்படுத்தப்படுது. ஸோ அதனால் இட் இஸ் ஹியூஜ் எக்ஸ்பெண்டிச்சர். மொத்த சேலரி நான் சொல்லிகிட்டு இருக்கேன், இவங்களுக்கு மட்டும் இல்லை, மொத்த சேலரி. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஷெகாத்தர் கமிட்டி, லெஃப்டினன்ட் ஜெனரல் டிபி ஷெகாத்தர் தலைமையில் 2016 அப்பாயிண்டட் கமிட்டி டிஃபென்ஸில் என்னெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்சஸ் கொண்டு வரணும், என்னென்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சேஞ்சஸ் கொண்டு வரணும், அதுக்கு ரெக்கமெண்டேஷன் கிட்டத்தட்ட 90 பாயிண்ட்ஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காரு. அதில் 60 பாயிண்ட்ஸ் வேறு அக்செப்டட் நான். சரியா? ஸோ வி வில் சி தி ஷெகாத்தர் கமிட்டியோட ரிப்போர்ட் படித்தோம். சிடிஎஸ் சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் லாஸ்ட் இயர் அப்பாயிண்ட் பண்ணாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து ஷெகாத்தர் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் வந்தது தான். ஸோ இதோட மெயின் ரீசன் இது அபாலிஷ் பண்ணதுக்கான, ஸோ நியூ ரெக்ரூட்மெண்ட் பண்ண மாட்டாங்க இந்த எம்இஎஸ் மிலிட்ரி இன்ஜினியரிங் சர்வீஸ். அவங்க பண்ணக்கூடிய வேலை என்னென்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் மட்டும்தான். ஸோ அதுக்கு வந்து நார்மலாக இல்லைன்னா கான்ட்ராக்ட், இல்லைன்னா எஃபிஷியன்ட் ஒர்க்கர்ஸ், நார்மல் ஆஃபீஸ் ஒர்க்கர்ஸை வச்சு அதை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் மிலிட்ரியோட. ஸோ இதன் மூலமாக அவங்க வந்து ஒரு 5 இயர்ஸுக்கான 25,000 crore வந்து சேவ் பண்ணுறாங்க பட்ஜெட்டில் அலாகேட் பண்ணக்கூடிய மணியை. ஸோ that's why it was in news. Stockholm International Peace Research Institute இப்போ ரீசெண்டாக ரிப்போர்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். 2019 இந்தியா வாஸ் த டாப் 3rd மிலிட்ரி ஸ்பெண்டர்ஸ் அப்படின்றத நான் சொன்னேன், யூஎஸ் சைனாவுக்கு அப்புறம். ஸோ அதன் அடிப்படையில் இப்படி மிலிட்ரியோட எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இனிமேல் ஸோ ஜிடிபி ரேட்டில் மற்ற எஜுகேஷன், ஹெல்த் செக்டாருக்கு அந்த பணங்களை நம்ம யூஸ் பண்ண முடியும். அண்ட் தென் டிஃபென்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணுறதுக்கும் இட் கேன் பி யூட்டிலைஸ்ட். ஸோ ஷெகாத்தர் கமிட்டியோட ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 11 மெம்பர் கமிட்டி. இது 2016 அஸ்டுவல் டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஒரு கமிட்டி தான் இது. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறது, எஃபிஷியன்சி அதிகப்படுத்துறது எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஸோ தி சப்மிட்டட் த ரிப்போர்ட் இன் December 2016. 19 சொன்னால் 99 ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் சப்மிட்டட், 65 ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆர் அக்செப்டட். சரியா? 2030 அக்செப்ட் பண்ணால் மெயினாக அவங்க சொன்னது வந்து டிஃபென்ஸோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுத்தணும். எக்ஸ்பெண்டிச்சர் மீன்ஸ் ஸ்பெண்டிங். டிஃபென்ஸ் பட்ஜெட் வந்து 2.5 to 3 ஜிடிபி வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும். என்ன ஃபியூச்சர் த்ரெட் பயங்கரமாக இருக்குது. இப்போ COVID-19 மாதிரி இருக்கக்கூடிய பயோவார் ப்ராப்ளம்ஸ் ஃபியூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸ்பேஸ் வார் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கெல்லாம் நம்மளோட டிஃபென்ஸை வந்து ஆயத்தப்படுத்தி வைக்கணும். அதுக்காக இந்திய டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கணும், வெல் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். அதுக்காக ஸோ 2.5 to 3% ஆஃப் ஜிடிபி வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அப்புறம் ஜாயிண்ட் சர்வீஸ் ஒர்க் காலேஜ் ஒன்று ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. 3 சர்வீசஸ் ஒன்றிணைச்சு. அதே மாதிரி மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் ஸ்கூல் அட் பூனே, அதை வந்து ட்ரை சர்வீஸ் இன்டெலிஜென்ஸ் ட்ரைனிங் சென்டர் அதை மாற்றணும், கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் இவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ண நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி ரீஸ்ட்ரக்சரிங் ஆஃப் ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் கேட்டகரியாக இருக்கட்டும், அவங்களுக்கு சேலரி அலாட்மெண்ட், கேட்டகரி அலாட்மெண்ட் எல்லாமே வந்து ரிஃபார்ம் பண்ணப்படணும். அப்புறம் கவர்மெண்ட் ஓன்ட் கான்ட்ராக்டர் ஆப்ரேட்டர் மாடல். ஸோ அதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ ப்ரைவேட் பிளேயர்ஸை வந்து கவர்மெண்டோட அசர்ட்டில் க்ரியேட் பண்ணுறது, இன்குபேட்டர்ஸ், அண்ட் தென் கவர்மெண்டோட அசர்ட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறது. ஸோ பட் கவர்மெண்ட் தான் ஓனராக இருப்பாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் பர்பஸுக்கு அவங்கள காம்படிட்டிவ்னஸ். ஸோ இதன் மூலமாக என்ன ஆகும்னா ப்ரொடக்ஷன் அதிகமாகும். ப்ளஸ் டிஃபென்ஸோட பொருட்கள் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலமாக இந்தியாவிலே நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். தட்ஸ் வை இட் வாஸ் இன் நியூஸ். So these are the recommendations made by the ஷெகாத்தர் committee. It's very important for your UPSC examination because CDS வந்து ஷெகாத்தர் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. ஸோ ரீசன்ட் ரிஃபார்ம் இன் யூபி ஆர்மி. ஸோ தட்ஸ் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அண்ட் த செகண்ட் நியூஸ் வந்து ஹிந்து பேப்பரோட எடிட்டோரியல் பேஜ் இது லீட் ஆர்டிக்கிள். இது ஸ்லோவர் க்ரோத் அண்ட் டைட்டர் ஃபிஸ்கல். ஸோ ரங்கராஜன் ஃபார்மர் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் தான் இந்த ஆர்டிக்கிள் எழுதியிருக்காரு. அண்ட் தென் அவரோட தலைமையில் ஒரு கமிட்டி அமைச்சிருக்காங்க கவர்மெண்ட், 22 members கமிட்டி.
ஸோ எப்படி ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை குறைக்கிறது, ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் எப்படி கொண்டு வர்றது, எக்கனாமிக்கை ரிவைவ் பண்ணுறது எப்படின்றதுக்காக. எனிவே ஸோ அவர் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு, இந்த ஆர்டிக்கிளில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, நம்ம மூடிஸ் வந்து லைக் இந்தியாவோட க்ரோத் வந்து 0% இருக்கும் அப்படின்னு சொல்லி கணிச்சிருக்காங்க. அதே மாதிரி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து 4% சொல்லியிருக்காங்க. ஃபிட்ச் 0.8% இருக்கும் 2020-21. IMF வந்து 1.9 கணிச்சிருக்கு. அந்த குளோபல் க்ரோத் வந்து -3.0 போகும். ஸோ இது எப்படி ரிவைவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம்னா, எப்படி அவங்களோட எக்கனாமியை ஓப்பன் பண்ணுறாங்க சீக்கிரத்தில், எவ்வளோ சீக்கிரத்தில் லாக்டவுன் முடித்து ஓப்பன் பண்ணுறாங்களோ, அண்ட் தென் ஸ்ப்ரெட் ஆஃப் வைரஸை வந்து கண்டெய்ன்மெண்ட் பண்ணுறது அந்த கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ், கவர்மெண்ட்டோட பாலிசி சப்போர்ட், கவர்மெண்ட்டோட எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ எப்படி இந்த க்ரோத் வந்து வரும் அப்படின்ற ப்ராஜெக்ட். சப்போஸ் கவர்மெண்ட் இப்போ ஃபெயில் ஆகிற மாதிரி ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இந்த க்ரோத்தும் இருக்காது அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட லைக் இந்த சினாப்சிஸில் நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. தென் ஹெல்த் ஆஃப் த இந்தியன் எக்கானமி வந்து COVID-19 சுச்சுவேஷன்ஸ்னால நம்ம பெரிய worst அஃபெக்டடாக இல்லை. சப்போஸ் நம்மளோட பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா, பேஸ்மெண்ட் ஆஃப் எக்கானமி வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா COVID-19 இந்த அளவுக்கு பாதிச்சிருக்காது அப்படின்றது தான். ஸோ மெயினாக என்ன அப்படின்னா, நம்ம COVID-19 சுச்சுவேஷனில் லாஸ்ட் 2 இயர்ஸாக அவர் எக்கானமி வாஸ் வெரி ஸ்லோ டவுனில் இருக்குது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு ஏற்ற நம்மளோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் வந்து ரொம்ப டவுன், ருப்பி வந்து கண்டினியூஸாக டிப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. இதெல்லாம் நம்மளோட க்ரோத்தை வந்து ஹேர்டில் பண்ணக்கூடிய நிலைமையில் இந்தியன் எக்கானமி வாஸ் ஸ்லோ மூவிங். ஸோ இப்போ COVID-19 சுச்சுவேஷன் அஃபெக்ட் ஆனதுனால மொத்த எக்கானமி வாஸ் டிஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது. இதை ரிவைவ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 15 லட்சம் கோடி கவர்மெண்ட் வந்து இப்போ ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். இப்போ அந்த கவர்மெண்ட் வந்து அந்த ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட எக்கானமி வந்து ரிவைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதர்வைஸ் நோ வே. தென் க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லைக் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி GBA க்ரோத் வந்து லைக் 4.4% அண்ட் தென் ஸோ கணிச்சிருக்காங்க. IMFோட GDP க்ரோத் எஸ்டிமேட்ஸ் வில் கோ 2%. ஸோ எந்தெந்த செக்டார் ரொம்ப பாதிக்கப்படுதுன்னா குரூப் A, குரூப் B, குரூப் C, குரூப் Dன்னு பிரிச்சிருக்காங்க. குரூப் A பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு பாதிப்பு இல்லாத செக்டார் அக்ரிகல்ச்சர் செக்டார் அண்ட் அலைடு செக்டார்ஸ் 95% ஈல்டு கொடுத்துட்டு தான் இருக்குது. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், டிஃபென்ஸாக இருக்கட்டும், ஹெல்த் செக்டாரோட இது எல்லாமே இன்றைக்கி வந்து 90% ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. ஸோ இது 90% வந்து க்ரோத் அடைஞ்சிருக்கு அப்படின்றத இவங்க சொல்கிறாங்க. ரொம்ப டிஸ்ட்ரக்ஷன் ஆகிறது டோட்டல் ஷட் டவுன் ஆனது வந்து ஹோட்டல், ட்ரேட், டிரான்ஸ்போர்ட், ஸ்டோரேஜ், கம்யூனிகேஷன்ஸ் இதெல்லாமே வந்து ரொம்ப ஷட் டவுன் ஆகிருக்கு. ஸோ கொரியராக இருக்கட்டும், டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், ஹோட்டல்ஸாக இருக்கட்டும், ஸ்டோரேஜ், கம்யூனிகேஷன் பண்ணக்கூடிய ஸோ குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டோட்டல் அது வந்து 1920 30% தான் க்ரோத் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி கழிச்சு. அப்புறம் 50% பாதிக்கப்பட்ட செக்டார் எடுத்துக்கினா எலக்ட்ரிசிட்டி, கேஸ், வாட்டர் சப்ளை, யூட்டிலிட்டி சர்வீசஸ், கன்ஸ்ட்ரக்ஷன், ஃபினான்ஷியல், ரியல் எஸ்டேட், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ். ஸோ இதெல்லாமே வந்து 50% பாதிக்கப்பட்டிருக்கு, நாட் 100%. ஸோ அதுவும் ரிவைவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் சி செக்டார், குரூப் C செக்டாரில் இருக்கக்கூடிய மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து ஸோ இட் இஸ் இன் ஹியூஜ் டிஸ்ட்ரக்ஷன். இந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் இஸ் அ கோர் செக்டாரில். ஸோ இதை வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட். அதை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். ஸோ குரூப் A பொறுத்த வரைக்கும் நோ ப்ராப்ளம். குரூப் D, குரூப் C வந்து ரொம்ப டிஸ்ட்ரக்ஷனாக இருக்கக்கூடிய செக்டார்ஸ். குரூப் D வந்து டோட்டல் அண்ட் குரூப் Cயை பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் மேனுஃபேக்சரிங் இப்போ தான் ரிவைவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அதுக்கு இப்போ கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணுறதுக்கு, ரன் ஆகிறதுக்கு கவர்மெண்ட் வந்து கேபிட்டல் கொடுக்கணும் இல்லையா, லோன்ஸ். ஸோ அதுக்கு பேங்க்ஸுக்கிட்ட மணி இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் ஹேவ் டு கிவ் மணி. ஸோ கவர்மெண்ட் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்போதைக்கு பீப்புளோட டிஸ்ட்ரெஸ்ஸை போக்குறது. அதனால தான் கவர்மெண்ட் இப்போ தே ஆர் கோயிங் ஃபார் பாரோயிங். தென் ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து நமக்கு அதிகமாகும், அதுவும் உங்களுக்கு தெரியும். ஸோ பாலிசி சப்போர்ட் RBI என்ன பண்ணியிருக்கு, கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ரெப்போ ரேட்டை குறைச்சிருக்காங்க. லைக் 4.4% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. அப்புறம் 3.75 வந்து ரிவர்ஸ் ரெப்போ குறைச்சிருக்காங்க. அப்புறம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ வந்து 3% குறைச்சிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து லைக் பம்பிங் ஆஃப் மணி இன் தி மார்க்கெட். எனிவே இட் வில் நாட் ஹெல்ப். அதுதான் நடந்துகிட்ருக்கு. கவர்மெண்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட். அப்புறம் கவர்மெண்ட் வந்து அப்புறம் ஃபிஸ்கல் ஸ்டிமுலஸ் அனௌன்ஸ் பண்ணாங்க 1.76 lakh crore. அதே மாதிரி டியர்னஸ் அலோன்ஸ், DA அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுக்கு இதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணாங்க 2 இயர்ஸுக்குன்னு நினைக்கிறேன்.
ஸோ இதெல்லாம் கிட்டத்தட்ட அதிகமான வருமானத்தை கிட்டத்தட்ட 37,000 crore வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அதே மாதிரி ஸ்டேட்டுக்கு வந்து 82,000 crore வந்து சேவ் பண்ணுது. டோட்டல் அமௌண்ட் ஆஃப் 6% ஆஃப் ஜிடிபி. அப்புறம் நான் சேலரி டிஃபென்ஸ் எக்ஸ்பெண்டிச்சரை குறைக்கிறாங்க. அதே மாதிரி பெட்ரோல் ப்ரைஸ் கம்மியாகிறதுனால இங்கே பெட்ரோல் ரேட்டை குறைக்கல, அதனால கவர்மெண்ட்டுக்கு வருமானம் அதிகமாகுது. அப்புறம் ஃபெர்டிலைசர்ஸ் பெட்ரோலியத்தோட சப்சிடிஸ் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபிஸ்கல் டெபிசிட்டை வந்து கண்டெயின் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். எனிவே ஃபிஸ்கல் ஸ்டெமினஸ் அப்படின்றப்போ ஒரு ரிலீஃப் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணுவோம். 1.76 lakh crore. கிட்டத்தட்ட இன்னும் 12 லட்சத்துக்கு மேலே தேவை இருக்குது, 12 லட்சம் கோடிக்கு மேலே. ஸோ பெயிலவுட்ஸ் இண்டஸ்ட்ரீஸுக்கு பெயிலவுட் தேவை. இப்போது ரிலீஃப் ஆஃப் எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ புவர் பீப்புளுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். தே ஆர் இன் ஸ்டார்வேஷன், ஹங்கரில் இருக்காங்க. அப்புறம் டிமாண்ட் சப்போர்ட்டிங் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகப்படுது அப்படின்னா பீப்புளுக்கு பணத்தை கொடுத்து பர்சனல் டிஸ்போசபிள் இன்கத்தை அதிகப்படுத்தியாச்சு அப்படின்னா அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாகும். அப்போ அதன் மூலமாக டிமாண்டை க்ரியேட் பண்ணணும். அதெல்லாம் கவர்மெண்ட் தான் பண்ணணும். அதுக்கு எல்லாமே கிட்டத்தட்ட கவர்மெண்ட் இப்போ வச்சுருக்கக்கூடிய டார்கெட்டில் இப்போ கணிச்சிருக்கக்கூடிய விஷயத்தில் போனாங்க அப்படின்னா கவர்மெண்டோட ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து இப்போ இருக்கிற 3%, 3.5% 6% வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எனிவே வி ஹவ் டு கோ இட் பிகாஸ் இட் இஸ் அ டிஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன். ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் கண்டெயின்மெண்ட் பண்ணணும்னு கிடையாது, இல்லைன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் டார்கெட் எஃப்ஆர்பி மேக் படி அச்சீவ் பண்ணணும்னு கிடையாது. பிகாஸ் இட் இஸ் அ டிஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷன். ஸோ எஃப்ஆர்பி மேக் படித்தவங்களுக்கு தெரியும் அது. சேலஞ்சஸ் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஃபிஸ்கல் டெபிசிட் வில் கோ டு 6%. ஸ்டேட்டோட ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 4% போகும். அது மாதிரி பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கோட லோன்ஸ் வந்து 3.5% வரைக்கும் போகும். பாரோயிங் இன்க்ரீஸ் ஆகிறதுனால இட் வில் கிவ் ஸ்டிமுலஸ் தான். ஸோ நோ நீட் டு வரி. ஜிபியை பொறுத்த வரைக்கும் கிராஸ் வேல்யூ ஆடட். ஸோ ஒரு கார் தயாரிக்கிறாங்க அப்படின்னா ஒரு டயர் ஆட் பண்ணுறாங்க, ஒரு ஸ்டியரிங் ஆட் பண்ணுறாங்க, ஒரு கிளாஸ் ஆட் பண்ணுறாங்க, ஒரு பெயிண்டிங் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது மொத்தமாக வெளியில் வரும்போது தான் ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ ஒவ்வொரு இதுலேயும் ஆட் பண்ணும்போது ஆல்ரெடி தே ஹாவ் பேட் டேக்ஸ். ஒவ்வொரு இதுலேயும் ஆட் பண்ணப்பட்டது ஒவ்வொரு வேல்யூ ஆட் ஆகிறது வி ஹாவ் டு ஆட் இட். ஸோ தட் இஸ் தி கிராஸ் வேல்யூ ஆடட். ஜிடிபி பொறுத்தவரைக்கும் கிராஸ் வேல்யூ ஆடட் ப்ளஸ் டேக்ஸஸ் ஆன் த ப்ராடக்ட்ஸ், அதில் போடக்கூடிய டேக்ஸஸ் மைனஸ் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சப்சிடிஸ் பண்ணியாச்சுன்னா யூ வில் கெட் த ஜிடிபி. தென் தேர்ட் நியூஸ் வந்து ஸ்ட்ரிஞ்சன்சி இண்டெக்ஸ். ஸோ ஸ்ட்ரிஞ்சன்சி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்பேரிசன் த மெஷர்ஸ் அகேன்ஸ்ட் COVID-19. இப்போது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வி ஹேவிங் எ லாக்டவுன். அதே மாதிரி நிறைய கண்ட்ரீஸில் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிஞ்சன்சி மெஷர்ஸுக்கு ஒரு ரேங்கிங் கொடுக்குறாங்க. ஒரு 100% வந்து ஸ்ட்ரிஞ்சன்சி இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரீஸுக்கு வந்து 100. அப்போ அவங்க எடுக்கக்கூடிய மெஷர்ஸ்னால எந்த அளவுக்கு COVID-19 வந்து கண்ட்ரோல் ஆகுது அப்படின்றது. ஆனால் ஸோ இட்ஸ் அ கொஸ்டின் மார்க் இல்லையா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃப்ளாட்னிங் ஆஃப் கர்வ் இருக்கணும், ஆனால் ஃப்ளாட்னிங் ஆகலை. தட்ஸ் வை த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் COVID-19 சுச்சுவேஷன்ஸில் லாக்டவுன் இன்ட்ரடியூஸ் பண்ணதில் வீக் காட்ட ரேங்க் இண்டெக்ஸில் 100 ரேங்க் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் ஃப்ளாட்டனிங் ஆகலை. நம்மளோட கர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. தட்ஸ் த ரீசன். 100 ரேங்க் வந்து நமக்கு 22 மார்ச்சில் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதே நமக்கு வந்து நம்மளோட ஸ்கோர் வந்து 100ல் இருந்துச்சு. அதேமாதிரி ஹாண்டுரஸ், அர்ஜென்டினா, ஜோர்தான், லிபியா, ஸ்ரீலங்கா, செர்பியா, ரவாண்டா கண்ட்ரிஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த 100% இந்த ஸ்ட்ரிஞ்சன்சி நார்ம்ஸ் இண்டெக்ஸில் எந்த கண்ட்ரிஸ் எல்லாம் ரொம்ப ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாங்களோ இட்டலி, ஸ்பெயின், ஃப்ரான்ஸ் எல்லாமே ரொம்ப அவங்க அஃபெக்ட் ஆனதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணாங்க, ஸ்ட்ரிஞ்சன்சி நார்ம்ஸை போட்டாங்க. அப்போ அவங்களோட கர்வ் வந்து ஃப்ளாட்னிங் ஆக ஆரம்பிச்சு. ஆனால் இந்தியா, யூகே, யூஎஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ தான் ஸ்ட்ரிக்ட் மெஷர்ஸ் எடுத்ததுக்கப்புறமும் COVID-19 சுச்சுவேஷனில் கர்வ் வந்து ஃப்ளாட் ஆகலை. இட் இஸ் கீப் ஆன் ரைசிங். ஸோ தட்ஸ் அ ப்ராப்ளம் ஆஃப் அவர் கண்ட்ரி. ஸோ இந்த கர்வை பார்த்தீங்கன்னா தெரியும். 100 ஸ்ட்ரிக்ட் நார்ம்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஆனால் நம்மளோட கேசஸ் கீப் ஆன் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அதான் இந்த இதில் சொல்லியிருக்காங்க. எனிவே இதில் பெனிஃபிட் ஆனது ஒன்லி இட்டலி, ஸ்பெயின், இந்த ஃப்ரான்ஸ் கண்ட்ரி. அவங்க நிறைய உயிரிழப்புக்கு அப்புறம் கெயின் ஆனாங்க. அவங்க உயிரிழப்பு அதிகமான டெத் ஆரம்பிக்கும் போது அதை இன்ட்ரடியூஸ் ஸ்ட்ரிஞ்சன்ட் நார்ம்ஸ். ஸோ நம்ம இந்தியா முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணோம், பட் நம்ம தவறிட்டோம் கண்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ WHO என்ன சொல்லுதுன்னா ஸ்ட்ரிஞ்சன்ட் நார்ம்ஸ் மட்டும் இல்லை, இந்த 4 things யூ ஹேவ் டு ஃபாலோ. ஹெல்த் செக்கப் ப்ராப்பராக பண்ணுறது, மேனேஜர் ஆஃப் ஹையர் டிரான்ஸ்மிஷன் ஜோன்ஸ். இப்போ கோயம்பேடு ஹையர் டிரான்ஸ்மிஷன் ஜோனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கோடம்பாக்கத்தை சொல்லியிருக்காங்க அதிக ரெட் ஜோன் ஏரியா.
ஸோ இந்த ஏரியாஸ் எல்லாமே ஹை ரிஸ்க் ஏரியா. இந்த ரிஸ்க்லேருந்து மற்ற இடத்துக்கு போகாமல் ஸ்ப்ரெட் ஆகாமல் தடுக்கிறதுக்கான எபிலிட்டி அந்த கவர்மெண்ட்டுக்கு இருந்துச்சு அப்படி இருக்கணும். அது மாதிரி கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட், சமூக பரவலை தடுக்கிறது, சோஷியல் ஸ்ப்ரெட்டிங்கை தடுக்கிறது. ஸோ இதெல்லாமே கவர்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் ரேங்கிங் இருக்கும். ஆனால் இந்தியாவுக்கு வி காட் அ ஸ்கோர் ஆஃப் 0.7%. ஆஸ்திரேலியா இது எல்லாமே கண்டினியூஸாக கிடச்சிருக்கு. ஸோ எனிவே வி ஆர் இன் தி புவர் ரேங்கிங் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுது. ஸோ அதனால தான் இந்தியா இப்போது ஹேர்டு இம்யூனிட்டி சிஸ்டத்துக்கு மூவ் ஆகிட்டு இருக்காங்களோ அப்படின்ற கொஸ்டின் வருது. ஹேர்டு இம்யூனிட்டி சிஸ்டம் அப்படின்னா, ஸோ ஒரு வைரஸ் கூட நம்ம ஹேர்டுனா மந்தையை சொல்லுவாங்க. மந்தைன்னா ஷெப்பர்ட்ஸை சொல்லுவாங்க, ஷீப்பை சொல்லுவாங்க. ஷெப்பர்ட்ஸ் இல்லை, ஷீப்பை சொல்லுவாங்க. அப்போது அந்த கூட்டமாக அந்த வைரஸ் இருக்கக்கூடிய ஏரியாக்களில் வைரஸ் தாக்குதல் வரும்போது தான் அவங்களோட இம்யூன் பவர் அதிகமாகும். அந்த இம்யூன் பவர் அதிகமாகிறதுனால அந்த கோவிட்-19 நம்ம, ஆனால் அது ஸ்வீடன் போன்ற கண்ட்ரிக்கு பாசிபிலிட்டி இருக்குது. யூகே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தாங்க, பட் இட் நெவர் கேவ் சக்ஸஸ். ஸ்வீடனுக்கு அது சக்ஸஸாக இருக்குது. அதனால் இந்தியாவுக்கு அது சக்ஸஸாக வரும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா தட் வில் பி ஒரு டிசாஸ்டராக மாறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பிகாஸ் யங் பாப்புலேஷன் நோ ப்ராப்ளம், பட் ஏஜ்டு பாப்புலேஷன் போனாங்க அப்படின்னா, ஏஜ் பாப்புலேஷன் when they will come in contact with the COVID-19, then automatically it will become a disaster. It will அது அமெரிக்கா, ஸ்பெயின் போன்ற கண்ட்ரீஸில் நடந்தது மாதிரி அநேக அந்த 80 years 60 yearsக்கு மேலே எபோவ் பீப்புள் நம்ம இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். யங்ஸ்டர்ஸ் நோ ப்ராப்ளம். ஸோ வித்தவுட் எனி டிசீசஸ் தே வில் பி சேஃப்கார்டட். ஹெட் இம்யூனிட்டியை பொறுத்த வரைக்கும் இதான் இந்த கான்செப்ட்டுக்கு இந்தியா மூவ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்ற சந்தேகம் வருது. பிகாஸ் லாக்டவுன் அவங்க ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. லாக்டவுன் எப்போ ரிலீஸ் பண்ணணும்னா கர்வ் ஃப்ளாட்னிங் ஆகும்போது ரிலீஸ் பண்ணணும். பட் தே ஆர் ரிலீஸிங் இந்த கர்வ் ஸ்பைக் ஆகும்போது ரிலீஸ் பண்ணும்போது ஸோ இந்த கவர்மெண்ட்டோட அட்மினிஸ்ட்ரேஷன் கொலாப்ஸ் ஆகிடுச்சு அப்படின்றது இதுலேருந்து தெரியுது நமக்கு. எனிவே, so we have to wait and see what will happen. Then fourth news பொறுத்தவரை shaping India's response in global hinge movement. So வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அது நமக்கு நார்மலாக இது நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அடிக்கடி கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் கிளாஸஸில் கரண்ட் அஃபேர்ஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எனிவே குளோபல் ஸ்டேஜை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யூஎஸ் கிட்டத்தட்ட ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வந்ததுலேருந்து கண்டினியூஸாக தே ஸ்டார்டட் வித்ட்ராயிங் ஃப்ரம் தி குளோபல் லீடர்ஷிப்லேருந்து அவங்க வேக்யூம் கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ WHOலேருந்து அவங்க விலகுனது, அதே மாதிரி விலகுனதில் ஃபண்டிங் பண்ணுறது. ஸோ அதை சைனா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ தே ஸ்டார்டட் ஃபண்டிங் லார்ஜ். நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி யுனெஸ்கோலேருந்து அவங்க விட்ரா பண்ணது, ஸோ பாரிஸ் கிளைமேட் சேஞ்ச் அக்ரிமெண்ட்லேருந்து அவங்க விட்ரா பண்ணது. ஸோ இதெல்லாமே குளோபலில் அவங்க லீடர்ஷிப் குவாலிட்டியை இழந்துகிட்டே இருந்தாங்க, வேக்யூம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதை கெயின் பண்ணி வர்றது யார் அப்படின்னா, யார் வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க கெயின் பண்ணி வராங்க, சைனா. ஸோ இந்த சைனா கண்ட்ரி ஓவர் கெயின் ஆகிறதுனால இட் வில் கிரியேட் லாட் ஆஃப் இம்பேக்ட் ஃபார் தி டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அண்ட் தென் கான்ஃப்ளிக்டாக இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ், சைனாவோட இன்ட்ரெஸ்ட்டு கான்ஃப்ளிக்டாக இருக்கக்கூடிய இந்தியா போன்ற கண்ட்ரிஸ், ஈவன் யூரோப்பியன் கண்ட்ரிஸை இது அஃபெக்ட் பண்ணும். ஸோ நம்ம இதுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டிக்கிளோட எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுது. எனிவே வி ஹவ் டு பேலன்ஸ் வித் போத். ஸோ சைனாவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த அவங்க நிரப்பிட்டு இருக்காங்க. அதுக்கு இப்போ இந்த சிச்சுவேஷனும் ஒரு ரீசன்னு சொல்லலாம். அவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த வாய்ப்பை உருவாக்குனாங்களா அப்படின்றது கவர்மெண்ட் ஹேவ் டு ரெக்டிஃபை இட். ஸோ இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஹேவ் டு கிளாரிஃபை இட். எனிவே, ஸோ அலைன்ஸ் வித் யூஎஸை பொறுத்த வரைக்கும், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிறைய ரிப்போர்ட்டர்ஸ், நிறைய இன்டர்நேஷ்னல் டிப்ளமேட்ஸ் எல்லாமே சஜஸ்ட் பண்ண ஜீனியஸ் பீப்புள் எல்லாம் சஜஸ்ட் பண்ணது இந்தியா ஹேவ் டு கோ அலைன்ஸ் வித் யூஎஸ் அகேன்ஸ்ட் திஸ் கோவிட்-19 சுச்சுவேஷனாக இருக்கட்டும். ஏன்னா யூஎஸுக்கும் சைனாவுடைய குவாரலில் இந்தியா யூஎஸ் பக்கம் சேரணும். ஆனால் இந்தியா நெவர் ஜாயின்ட் இட். பிகாஸ் ஜாயின் பண்ணியாச்சுன்னா இட் வில் பிகம் ராங். பிகாஸ் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமியை நம்ம மெயின்டைன் பண்ணணும். யூஎஸ் கிட்ட எந்த அளவுக்கு சைனா குவாரல் அதிகமாகுதோ அந்த அளவுக்கு சைனா நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் உகான் சமிட்டாக இருக்கட்டும், மாமல்லபுரம் சமிட்டாக இருக்கட்டும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாகுதோ ஸோ நமக்கு பெனிஃபிட் அங்கேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, ட்ரேட் ரிலேட்டடாக. எனிவே, ஸோ இட் வில் பிகம் மோர் ஹார்ம்ஃபுல் கம்பேரிங் டு திஸ்.
ஸோ சைனா சேலஞ்ச் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்யூச்சரில் என்னெல்லாம் சேலஞ்ச் இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட வளர்ச்சி லைக் சைனாவுக்கும் யூஎஸுக்கும் கான்ஃப்ளிக்ட் அதிகமாகிறதுனால நம்மள மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வருது. இதன் மூலமாக சைனாவுக்கு நமக்கும் கான்ஃப்ளிக்ட் ஃப்யூச்சரில் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மோடஸ் விவேந்தி அப்படின்ற மோடஸ் விவேந்தி அப்படின்ற ஆப்ரேஷன் நமக்கு தேவை இருக்கும் அப்படின்ற ஒரு லைக் ஒரு ஸ்கீம் தேவை இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ராஜீவ்காந்தி 1988 போனப்போ தே சைன்ட் அன் அக்ரிமெண்ட். இந்த மோடஸ் விவேந்தி அக்ரிமெண்ட்னா என்ன அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிப்பாங்க, நோ கான்ஃப்ளிக்ட், பீஸ்ஃபுல் நெகோசியேஷன் மூலமாக டிஸ்பியூட்ஸ் எல்லாம் செட்டில் பண்ணுறது, அது வரைக்கும் எந்த கான்ஃப்ளிக்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த பீஸ்ஃபுல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ட்ரேட் எவ்ரி திங். ஸோ ஃப்ரெண்ட்ஷிப் லெவலில் அவங்க போயிட்டு இருப்பாங்க, என்ன கான்ஃப்ளிக்ட் பார்டர் டிஸ்பியூட் இருந்தாலும் சரி அது பேச்சுவார்த்தை மூலமாக முடிக்கிறதுக்கு. ஸோ அது வரைக்கும் இட் வில் கண்டினியூ அப்படின்றது அந்த அக்ரிமெண்ட். ஸோ அது இப்போது நம்ம இப்போ கோவிட்-19 சுச்சுவேஷனில் சைனாலேருந்து நிறைய கம்பெனிஸ் வெளியில் வருது. ஸோ தே ஆர் ட்ரைங் டு இன்வெஸ்ட் இன் இந்தியா. அப்போ சைனாவுக்கு நமக்கு கான்ஃப்ளிக்ட் இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை மோடஸ் விவேந்தி அப்படின்ற அக்ரிமெண்ட் சைன் பண்ணப்படுறதுக்கான வாய்ப்புகள் வரணும் அப்படின்ற, இந்தியா உருவாக்கணும் அப்படின்றதான் சொல்லப்படுது. அண்ட் தென் இந்தியா கேன் do to keep the region multipolar. ஸோ இப்போ யூஎஸும் சைனாவும் மோதிக்கிறாங்க. யூஎஸ்எஸ்ஆர் லைக் யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து முன்னாடி டபுள் பிளாக்ல இருந்து மோதின மாதிரி. ஸோ இட் வில் அஃபெக்ட் த டெவலப்பிங் கண்ட்ரி. ஸோ அதை போக்குறதுக்கு இப்போ சைனா யூஎஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த அலைன்மெண்ட் டபுள் பிளாக் கேட்டகரி போகாமல் ஸோ ஒரு மல்டிபோலார் வேர்ல்டு அன்னைக்கு நெஹ்ரு எப்படி உருவாக்குனாரோ அதுக்கு இந்தியா வந்து அதுக்கான ரீஜனல் அலையன்ஸை உருவாக்கணும் அப்படின்ற அந்த ஆர்டிகல் சொல்லுது. அப்புறம் டபுள் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியா. ஸோ யூஎஸுக்கும் சைனாவுக்கு இருக்கக்கூடிய கண்டென்ஷனால் இந்தியாவுக்கும் சைனாவுக்கு இருக்கக்கூடிய பார்டர் டிஸ்பியூட்ஸை வந்து கொஞ்ச நாளைக்கு பெரிய ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு ரீசன் அவங்களுக்கு சொன்னால் யூஎஸும் சைனாவுக்கும் அட்டென்ஷன் அதிகமாகும் போது நம்ம உகான் சமிட் மூலமாக மாமல்லபுரம் சமிட் மூலமாக we are becoming more friendly. ஸோ அது ஒரு உதாரணமாக சொல்லப்படுது. அப்புறம் சைனாவை நம்ம பகச்சிக்கக்கூடாதுன்னு லைக் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி டு சேஞ்ச் நேஷ்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ரக்சர்ஸ். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா we are more dependent on other countries. ஸோ ஃபெர்டிலைசர்ஸ், மெடிசனாக இருக்கட்டும், கோலாக இருக்கட்டும், கமோடிட்டிஸ்க்காக, யுரேனியத்துக்காக இருக்கட்டும். ஸோ நம்மளோட டெக்னாலஜி லெவலில் இந்தியா குளோபலைசேஷன் செக்டாரில் டெவலப் ஆகணும் அப்படின்னா சைனாவை நம்ம இமிட்டேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் வேர் எக்ஸ்பிளைன்ட். அப்புறம் 5th நியூஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட். ஸோ செக்யூரிட்டி டாப்பிக்கில் இது இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர்ஸில் லைக் ப்ரிலிம்ஸ் டாப்பிக்கில் வருமா அப்படின்றது கிடையாது. செக்யூரிட்டி ஜிஎஸ் 3rd பேப்பரில் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இந்த கொஸ்டின்ஸ். இப்போது லஷ்கர்-இ-தொய்பா, ஜெய்ஷ்-இ-முகமது போன்ற இயக்கங்களெல்லாம் FATF ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் மூலமாக அவங்களுக்கு ஃபண்டிங் பண்ணுறது எல்லாமே வந்து கவர் பண்ணிகிட்ருக்காங்க பாகிஸ்தான் லைக் FATF ஆர்கனைசேஷன். அப்போ அதை பாகிஸ்தான் வாஸ் கெப்ட் அண்டர் த க்ளோஸ் மார்ச். அப்போ அவங்க வந்து ஃபண்டிங் பண்ணுறது, டிரான்சாக்ஷன் பண்ணலாம் முடியாது இவங்களுக்கு ஃபண்ட். ஸோ அதுக்காக அவங்க வந்து ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி, காஷ்மீர் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி உருவாக்குறாங்க. காஷ்மீரில் இருக்கக்கூடிய குரூப்ஸ், மற்றபடி டெரரிஸ்ட் குரூப்ஸில் இருக்க டெரரிஸ்டோட சப்போர்ட்ஸோட. இப்போது லஷ்கர்-இ-தொய்பாவுக்கும் ஜெய்ஷ்-இ-முகமதுக்கு இதில் சம்மந்தம் இருக்காது. காஷ்மீரில் நடக்கக்கூடிய தாக்குதல்களுக்கு இப்போ ரீசெண்டாக நடந்த அட்டாக் ஆன் த 5 லைக் மிலிட்ரி பீப்புள் இறந்ததுக்கு மிகப்பெரிய காரணமாக இருந்தது இந்த த ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட். இவங்க காஷ்மீரில் இருப்பாங்க. இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய காஷ்மீரில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அவங்கள இவங்க ட்ரெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தே ஆர் நாட் டெரரிஸ்ட் அப்படின்ற கேட்டகரி. தே ஆர் அகெயின்ஸ்ட் காஷ்மீர், இந்த 370 அப்ரகேஷனுக்கு எதிரானவங்க அப்படின்றது தான் பாகிஸ்தான் சொல்லும். ஸோ அதுக்கு ஸோ இட் இஸ் அ நான் ரிலீஜியஸ் ஆர்கனைசேஷனாக அவங்க வந்து வடிவமைச்சிருக்காங்க. அதான் இந்த நியூஸ். ஸோ செக்யூரிட்டி பேப்பரில் நம்மளோட நோட்ஸை வந்து அப்டேட் பண்ணிக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் செக்யூரிட்டி ரிலேட்டடாக. அப்புறம் 6th நியூஸ் வந்து ஆலிவ் ரைட்லி டர்டைல்ஸை பொறுத்த வரைக்கும் மெக்சிகோ, கோஸ்டாரிக்கா அப்படின்ற பிளேஸ் அந்த அட்லாண்டிக் ஓஷன்ஸ் ஏரியாவில் தான் அதிகமாக நெஸ்டிங் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்தியாவில் ஒடிசாவில் அதிகமாக நெஸ்டிங் பண்ணக்கூடிய, ஸோ இது வந்து வார்ம் வாட்டரில் அதிகமாக இருக்கக்கூடிய டர்டைல். இது மெயின்லி பசிபிக் வாட்டர்ஸ், அப்புறம் அட்லாண்டிக் ஓஷன், அப்புறம் இந்தியன் ஓஷன், அந்த வார்ம் ஏரியாவில் அதிகமாக இது வந்து லைக் மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ் டு இந்தியா. இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் ஸ்பீஷீஸ் ஆஃப் இந்தியா, மைக்ரேட்டரி ஸ்பீஷீஸ். லைக் அது நெஸ்டிங் பண்ணுறதுக்கு இந்தியா வரும். அதில் அரிபாடா அப்படின்ற பிளேஸ், ருசிகுலா ரிவர் ஃப்ளோ ஆகக்கூடிய ஏரியா.
இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏரியாவில் இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இந்த ஏரியா எல்லாமே மாஸ் நெஸ்டிங் ஏரியா. ஸோ ககீர் மாத்தா இந்த ஏரியாவில் வரும், அது மாதிரி ருஷிகிலா ரிவர் இந்த ஏரியாவில் வரும், அதே மாதிரி இந்த ஏரியா. ஸோ இது அரிபாடா அப்படின்றது மாஸ் நெஸ்டிங் ஏரியா இன் இந்தியா. இந்த ஏரியா எல்லாமே அரிபாடா நெஸ்டிங், மாஸ் நெஸ்டிங் என்ன பேர். ஸோ லேக்ஸ் ஆஃப் டர்டைல் வில் கம் அண்ட் மதர் லைக் ஃபீமேல் டர்டைல் வந்து எக்ஸை லே பண்ணி அங்கே லைக் இனப்பெருக்கம் பண்ணிவிட்டு இட் வில் கோ டு பசிபிக் ஓஷன் இல்லைன்னா அட்லாண்டிக் ஓஷன், மெக்சிகோ நோக்கி போகும். ஸோ த்ரெட்ஸை எடுத்துக்கிட்டிங்கன்னா இது அதிகமாக இப்போது லாக்டவுன் இருக்கிறனால பெரிய அளவு இது டிஸ்டர்ப் ஆகலன்னு சொல்லக்கூடாது. ஆனால் த்ரெட்னிங் என்ன அப்படின்னா போச்சிங் அதிகமாக நடக்குது, மீட்டுக்காக, ஷெல்லுக்காக, லெதருக்காக, அதோட எக்ஸுக்காக, மெடிசினல் பர்பஸ். அப்புறம் ஆக்சிடென்டல் கில்லிங். ஒடிசாவில் ட்ராலர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த கோஸ்டல் ஏரியாவில், அதனால் இந்த லைக் இந்த டர்டைல் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டு இறந்து போகுது. ரீசன்ட்லி ஒடிசா கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா டிடிஎஸ் சிஸ்டம், டர்டைல் எக்ஸ்க்ளூடர் டிவைசஸ், அந்த வலைகளில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டர்டைல் வந்து அந்த ட்ராலரில் மாட்டும் போது டர்டைல் எஸ்கேப் ஆகிறதுக்கான ஒரு வேயை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஸோ அதான் அந்த டர்டைல் எக்ஸ்க்ளூடர் டிவைஸ்னு பேர். ஐயூசிஎன் லிஸ்ட்டில் இது லைக் ப்ரொடெக்ஷன், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஐயூசிஎன் லிஸ்ட்டில் வல்னரபிள் கேட்டகரியில் இருக்குது, அப்புறம் சைட்ஸ் அப்பெண்டிக்ஸ் 1ல் இருக்குது, அப்புறம் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972 ஷெட்யூல் 1 கேட்டகரியில் வருது, சரியா, ப்ரொடெக்ஷன் கேட்டகரி. அப்புறம் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த ஆலிவ் ரைட்லி டர்டைல் வந்து இட்ஸ் அ கார்னிவோர், சரியா. இது யூபிஎஸ்சியில் போட்டாங்க, எல்லா டர்டைலும் வந்து லைக் கார்னிவோரஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாட் ஆல் டர்டைல்ஸ் ஆர் கார்னிவோரஸ், சம் டர்டைல்ஸ் ஆர் லைக் இது இருக்குது வெஜிடேரியன் இல்லை, ஹெர்பிவோரஸ் இருக்குது, சாரி. தென் 7th நியூஸை பொறுத்த வரைக்கும் நியூ ரோட் டு கைலாஷ் மானசரோவர், அது வந்து லைக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த மேப்பை நீங்கள் எடுத்தீங்கன்னா தாருச்சலா, உத்தரகாண்ட் ஏரியாவில் தாருச்சலான்ற பிளேஸ்லேருந்து இந்த ஏரியா வரைக்கும் லிப்பு லே பாஸ் வரைக்கும் இந்த ஏரியாவை க்ராஸ் பண்ணி போகிறதுக்கு இதோட மொத்த ஸ்ட்ரக்சர் வந்து 2021 ஃபுல்லாக முடிச்சிடுவாங்க, 2022 கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. எனிவே இது வந்து மானசரோவர் ஏரியாவில் இந்த கைலாஷ் யாத்திரை போகிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் இவங்க போகணும், இந்தியாவிலேருந்து அவங்க போகணும் அப்படின்னா சிக்கிமை போய் லைக் நேபாளுக்கு இந்த பக்கம் சிக்கிமை போயிட்டு சிக்கிம்லேருந்து சைனா அந்த பார்டர் வழியாக போகணும், டிபெட்டன் ஏரியா வழியாக இங்கே வரணும். ஸோ இட் இஸ் அ ஹியூஜ் ட்ராவல் ஏரியா. ஸோ 5ல் 1 மடங்கு வந்து குறையுது டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அப்புறம் ஷார்ட்டஸ்ட் ரூட்னு நான் சொன்னேன். கைலாஷ் மானசரோவரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஹெவன்லி பிளேஸ் ஃபார் தி ஹிந்து பீப்புள், ஹிந்து லைக் ரிலீஜியனை ஃபாலோ பண்ணக்கூடிய பீப்புளுக்கு. அப்புறம் இந்த மானசரோவர் லேக் இது பக்கத்தில் இருக்குது, கைலாஷ் லேக் பக்கத்தில், அதில் தான் நம்மளோட இண்டஸ் ரிவரோட ஒரிஜினேஷன்ஸ் இருக்குது. தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் அக்கார்டிங் டு திஸ், சரியா. இந்த ஏரியாவை படிச்சுக்கோங்க, இந்த மேப்பை படிச்சுக்கோங்க, அப்புறம் இந்த லிப்புலே பாஸ் தெரிஞ்சுக்கோங்க, வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் இதை பண்ணக்கூடிய இந்த ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணக்கூடிய பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன், அது ஏற்கனவே நான் பல வாட்டி சொன்னனால ஐம் நாட் கோயிங் டு எக்ஸ்பிளைன். தென் 8th நியூஸ் வந்து ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து 500 million வந்து கோவிட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஹெல்த் சிஸ்டம் ப்ரிப்பேர்னஸ் ப்ராஜெக்ட். கோவிட் எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் ஹெல்த் சிஸ்டம் ப்ரிப்பேர்னஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னா இந்தியாவில் இப்போ நிறைய ஏரியாக்களில் ரெட் ஜோன்ஸாக இருக்குது, நிறைய ஏரியாக்களில் அதிகமான வெண்டிலேட்டர்ஸ் தேவைப்படுது, மாஸ்க் தேவைப்படுது, ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் அதிகமாக தேவைப்படுது. ஸோ சேலரி, இன்சூரன்ஸ், ஸோ தெர் இஸ் அ நீட் ஆஃப் மோர் ஃபண்ட். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஸோ இதெல்லாம் வாங்குறதுக்கும் இன்டகிரேட்டட் டிவைஸ் சர்வேலன்ஸ், ட்ரோன்ஸ் மூலமாக கண்காணிக்கிறது, அதே மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணி கண்காணிக்கிறது, இது எல்லாமே ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் மணி இஸ் மஸ்ட். ஸோ இதுக்காக இந்த பர்பஸுக்காக நம்ம ஒரு ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஏஷியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேங்க் வந்து 500 million வந்து 0.5 million வந்து 0.5 வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் 1 billion வாஸ் ஃபண்டட் பை தி $1 billion வாஸ் ஃபண்டட் பை தி வேர்ல்டு பேங்க். மொத்தம் 2 பேர் ஃபண்ட் பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு, சரியா. டோட்டல் இதோட ப்ராஜெக்டோட மதிப்பு வந்து 1.5 billion. 1 billion வாஸ் ஃபண்டட் பை தி வேர்ல்டு பேங்க். இந்த 500 million வாஸ் ஃபண்டட் பை தி ஏஐபி. இதை இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியது நேஷ்னல் ஹெல்த் மிஷன், நேஷ்னல் சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல், ICMR. இவங்க தான் இதை லைக் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்டை. ஸோ மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குகிற, டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ், அனிமல் ஹெல்த், லைக் இப்போ
ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது, ரிசர்ச் பண்ணுறதுக்கு, கோவிட்-19க்கு மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு செலவு பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏஐபியை பொறுத்த வரைக்கும் 2016 உருவாக்குறாங்க. இந்தியா became the regional member of the AIB. ரீஜனல் மட்டும் இல்லை, ஏஷியா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் ஏஷியா மெம்பர்ஸ் மட்டும் இல்லை, அதர் ஏரியா மெம்பர்ஸ் இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் வந்து 57. இதை பொறுத்த வரைக்கும் சஸ்டைனபிள் ப்ராஜெக்டில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஃபண்ட் பண்ணுறாங்க. அப்புறம் மெடிசன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, எஜுகேஷன் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தேர் ஃபண்டிங். இதோட மெயின் இனிஷியேட்டர் வந்து சைனா. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து லைக் பீஜிங்கில் இருக்குது. தட்ஸ் G20 இருக்கக்கூடிய 14 countries இதில் இருக்காங்க. ஸோ that's all about this today's current affairs. Thanks a lot for watching, students.